ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் நாஸ்ட்ரடாமஸ், பாபா வாங்கா மற்றும் மங்கா போன்றவர்களின் கணிப்புகள் வெளியாகும். அந்த வருடங்களுக்காக அவர்கள் மேற்கொண்டு இருந்த வரலாற்று ரீதியான கணிப்புகள் கவனம் பெறும். ஆனால் வருட கடைசியில் அந்த கணிப்புகள் நிஜமானதா என்பது பற்றி பெரியதாக யாரும் பேசுவது இல்லை. அந்த வகையில் நாஸ்ட்ரடாமஸ், பாபா வாங்கா மற்றும் ஜப்பானின் மங்கா தீர்க்க தரிசனங்களின் உண்மை நிலவரம் என்ன? 2025ஆம் ஆண்டில் அவர்களின் கணிப்புகள் நிஜமானதா? அவர்கள் சொன்னதெல்லாம் நிறைவேறியதா என்பது பற்றி பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டில் சில கணிப்புகள் மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தின, மற்றவை மீம்ஸாக பரவின. சில முன்னறிவிப்புகள் மட்டுமே நிஜத்தை நெருங்கின என்பது சுவாரஸ்யமான ஒன்று. ஆண்டு முடிவடையும் வேளையில் உலகளாவிய கவனத்தை பெற்ற மிகப்பெரிய கணிப்புகள் மற்றும் உண்மையில் என்ன நிகழ்ந்தது என்பது பற்றி ஒருமுறை திரும்பி பார்க்கலாம். பல்கேரிய ஆன்மீகவாதி பாபா வாங்கா 2025ஆம் ஆண்டிலும் சமூக ஊடகங்களின் விருப்பமானவராகவே இருந்திருக்கிறார். அவர் பெரும் பொருளாதார சரிவு, ஆசியாவில் ஒரு பெரிய இயற்கை சீற்றம், புற்றுநோய் சிகிச்சையில் திருப்புமுனை ஆகியவற்றை கணித்ததாக பல காணொளிகளும் பரவின. உண்மையில் உலகளாவிய பொருளாதார சரிவு இல்லை, சந்தைகள் நிலையற்றதாக இருந்தன. ஆனால் உலக அளவில் பெரிய பொருளாதார சரிவு ஏற்படவில்லை. எல்லா வருடமும் ஏற்படும் சிறிய சிறிய சரிவுகள் இருந்தன. அவரது ஆசிய இயற்கை பேரிடர் கணிப்பு ஓரளவிற்கு உண்மையானது. கடுமையான புயல் காலம், நிலநடுக்கங்கள் போன்ற நிஜ நிகழ்வுகளோடு ஒரு பகுதிக்கு மட்டும் பொருந்தியது. ஆனால் பெரிய அழிவுகள் நிகழவில்லை. சுவாரஸ்யமாக, அவரது புற்றுநோய் சிகிச்சை குறித்த கணிப்பு 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் வெளியான மருத்துவ முன்னேற்றங்களுடன் ஒத்துப்போனது. ரஷ்யா புற்றுநோய்க்கு வேக்சின் கண்டுபிடித்தது. பல ஆராய்ச்சி குழுக்கள் துல்லியமான மரபணு சிகிச்சைகளில் கேன்சரை குணமாக்கலாம் என அறிவித்தன. இது முழுமையாக குணப்படுத்தாவிட்டாலும் குறிப்பிடத்தக்க அளவில் கேன்சர் சிகிச்சையில் கவனம் பெற்றது. அடுத்ததாக 2025ஆம் ஆண்டிற்கான நாஸ்ட்ரடாமஸ் கணிப்புகள் தவறாக போனதா என்ன? நாஸ்ட்ரடாமஸ் இல்லாமல் எந்த ஒரு ஆண்டும் நிறைவடைவதில்லை. 2025ஆம் ஆண்டுக்கான அவரது கணிப்புகள் பலமுறை ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. உலகளாவிய ஆட்சி மாற்றங்கள், அதிகரித்த காலநிலை மாற்றம், பெரிய தொழில்நுட்ப புரட்சி ஆகியவை நிகழும் என கூறப்பட்டது. உண்மையில் பல நாடுகளில் ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அவை நாஸ்ட்ரடாமஸ் கணிப்பில் குறிப்பிட்டுள்ள பெரிய தலைவனின் வீழ்ச்சியுடன் பொருந்தவில்லை. எந்த நாட்டின் பெரிய தலைவரும் ஆட்சியை இழக்கவில்லை. காலநிலை நிகழ்வுகள் தீவிரமடைந்துள்ளன என்பது உண்மைதான். தெற்கு ஐரோப்பாவில் காட்டுத்தீயும் வரலாறு காணாத வெப்ப அலைகளும் நாஸ்ட்ரடாமஸ் எச்சரிக்கையுடன் ஒப்பிடப்பட்டது. அவரது தொழில்நுட்ப கணிப்புகளும் ஓரளவுக்கு பொருத்தமானதாக இருந்தன. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு விதிமுறைகள், குவாண்டம் ஆராய்ச்சி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் முன்மாதிரிகளில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டன. அவர் சொன்னது முற்றிலும் சரியாக இல்லாவிட்டாலும் அவரது கணிப்புகள் நிஜ நிகழ்வுகளுடன் இணையம் பொருத்தி பார்க்கும் அளவுக்கு நெகிழ்வானதாக இருந்திருக்கிறது. 1975இல் மங்கா கலைஞராக அறிமுகமான ரியோடாட்ஸ்கி இந்த ஆண்டு புதிய பாபா வாங்கா பட்டம் பெற்றிருக்கிறார். 1980இல் அவர் எதிர்காலத்தை கணிக்கும் கனவுகளை பெற்றதாக கூறுகிறார். அவற்றை ஒரு நாட்குறிப்பு புத்தகத்தில் பதிவு செய்தார். 1999இல் தனக்கு வந்த கனவுகளில் சிலவற்றை தான் கண்ட எதிர்காலம், தி ஃபியூச்சர் ஐசா என்ற ஒரு புத்தகமாக தொகுத்திருக்கிறார் மங்கா. இளவரசி டயானாவின் மரணம் மற்றும் கோவிட்-19 பெருந்தொற்று ஆகியவற்றை இவர் துல்லியமாக கணித்திருக்கிறார். அவர் 2025ஆம் ஆண்டு பற்றி சில முக்கிய கணிப்புகளை வெளியிட்டிருந்தார். ஜூலை 2025இல் ஒரு பெரிய சுனாமி ஏற்படக்கூடும் என்று அவர் கூறினார். இது 2011இல் ஜப்பான் அனுபவித்ததை விட 3 மடங்கு பெரியதாக இருக்கும் என கூறினார். இது ஜப்பானை மட்டுமல்ல, பிலிப்பைன்ஸ், தைவான், இந்தோனேஷியா உள்ளிட்ட பல நாடுகளையும் பாதிக்கும் என ரியோ கூறினார். இந்த கணிப்பு தீவிரமாக பரவியதால் ஜப்பானில் மக்கள் பயண திட்டங்களை கூட ரத்து செய்ய தொடங்கிவிட்டனர். பல ஆன்லைன் பயண தளங்கள் முன்பதிவு ரத்துகளின் அதிகரிப்பை பதிவு செய்தன. ஆனால் அவர் சொன்னது போல பெரிய அளவில் சுனாமி பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. மொத்தத்தில் இந்த பிரபல கணிப்பாளர்கள் வெளியிட்ட கணிப்புகள் கொஞ்சம் 2025 நிகழ்வுகளுடன் பொருந்தி போனாலும் அப்படியே சொன்னபடி நடக்கவில்லை என்பதுதான் நிஜம். Subscribe to One India and never miss an update.